Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காட்டேரி கிராமத்தில் இருந்து தாதனூர் வரை செல்லும் தார் சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவதாகவும் இந்நிலையில் 99 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் துவங்கிவிட்டதாக அதிகாரிகள் தனபால் அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஒப்பந்ததாரர் இதுவரை பணிகளை துவங்காத நிலையிலும் அவர் மீது திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். பேசுகிற மிகப்பெரிய நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இரண்டு பக்கமும் ஒரு 5 அடி ரோடு தான் இருக்குது. ஆனால் ஒரு 40 அடி ரோட்டையே குறுக்கி 2 அடி 5 அடி ரோடாக பண்ணி எங்களால் சைடு வாங்க முடியல, போக முடியல. அரசாங்கத்துக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் பிடிஓவுக்கும் பலமுறை மனு எழுதிட்டோம். மனு பரிசீலிக்கப்படுகிறது. அது இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா 99 லட்சத்துக்கு சேங்ஷன் ஆச்சுன்னு சொல்லி 2 மாதம் ஆகுது, எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சாலை அமைக்கப்படும். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்காமல் அதிகாரிகள் எல்லை பிரச்சினையை கூறி புறக்கணிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பூதங்குடி பகுதியில் அமைந்துள்ள நரிக்குறவர் குடியிருப்புக்கு செல்லும் சாலையானது கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதனை சீரமைக்க கோரி அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தபோது ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் கீரப்பாளையம் என இரு வட்டார வளர்ச்சி அதிகாரிகளும் இது தங்கள் பகுதியில் வரவில்லை என மாறி மாறி புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. அலட்சியத்துடன் செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்க ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தினர். கோவையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 கொள்ளையர்களை காலில் சுட்டுப்பிடித்த விவகாரத்தில் விடியாத அரசின் ஏவல் துறைக்கு பொதுமக்கள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவை கவுண்டம்பாளையம் அடுக்குமாடி குடியிருப்பில் 13 வீடுகளில் 56 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிக், கல்லூர், இர்ஃபான் ஆகிய 3 காலில் சுட்டுப்பிடித்ததாக கோவை காவல்துறையினர் தெரிவித்தனர். ஸ்டாலின் மாடல் வாரந்தோறும் வழக்கமான நாடகங்களை அரங்கேற்றுவதாகவும் இத்தகைய திசை திருப்பும் நாடகங்களால் பெரிய குற்றவாளிகள் தலைமறைவாகி விடுவதாகவும் மக்கள் சாடுகின்றனர். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலத்தில் விடியாத அரசின் மருத்துவ முகாமில் சிகிச்சைக்கு சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விக்கிரமங்கலத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் சிகிச்சைக்கு சென்ற சின்னப்பாண்டி என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது வழியிலேயே உயிரிழந்தார். மருத்துவத்துறை இணை இயக்குனர் முதற்கொண்டு மருத்துவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட மருத்துவ முகாமில் மாரடைப்புக்கு கூட சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யாததால் அப்பாவி உயிரிழந்ததாகவும் ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மைக்கு இதுவே சாட்சி எனவும் மக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் காய்கறி கடையில் நுழைந்த இளைஞர் பட்டப்பகலில் பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தியாகராஜ் என்பவரின் கடையில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட இளைஞர் கடைக்குள் நுழைந்து கல்லாப்பெட்டியில் வைத்திருந்த 1 லட்சம் ரூபாயை திருடி சென்றுள்ளார். விடியாத திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று கொள்ளையர்கள் நினைப்பதால் இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் தொடர் மழை காரணமாக பாம்பன் பாலத்தில் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக பாம்பன் கடலில் சூறை காற்று வீசுவதுடன் ரயில் பாலம் முழுவதும் மழை நீர் தேங்கியுள்ள நிலையில் ரயில் சேவைகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு ரயில் இன்ஜினை கொண்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. மேலும் அனிமோமீட்டர் கருவி கொண்டு பாம்பன் கடல் பகுதியில் காற்றின் வேகம் ஆய்வு செய்யப்பட்டது. வேலூரில் அனைத்து தொழிற்சங்கங்களின் உழைக்கும் பெண்கள் அமைப்புகளின் சார்பில் விடியாத அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். அப்போது அபாயகரமான தொழில்களில் பெண் தொழிலாளர்களை அனுமதிக்கும் விதமாக ஸ்டாலின் அரசு வெளியிட்ட ஆணையை ரத்து செய்யவும், பெண் தொழிலாளர்களின் நலன்கள் பாதுகாப்பில் தீய சக்தி திமுக அரசு பொறுப்பற்று செயல்படுவதாகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை போர்க்கால அடிப்படையில் அரசு அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழையால் விளை நிலங்களில் மழை நீர் சூழ்ந்துள்ள நிலையில் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடையும் அபாயம் உள்ளதாகவும் உரிய நேரத்தில் நிவாரணங்களை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விடியாத திமுக ஆட்சியில் உரிய வடிகால் வசதிகள் இல்லாததால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது.
இந்த ஆண்டு ஏற்கனவே 15 நாளைக்கு முன்ன மழை பெஞ்சு ஒரு கிட்டத்தட்ட 50,000 ஏக்கருக்கு மேல தாளடி அறுக்க வேண்டிய குறுவை பயிர்கள் மற்றும் தாளடி பயிர்கள்லாம் மிகப்பெரிய அளவுல பாதிப்படைஞ்சிருச்சு. அதுல எல்லாம் தண்ணியை வடி வச்சு மீண்டு வரும்போது இப்ப பாத்தீங்கன்னா இந்த டித்வா புயலால நேற்று இரவு முழுவதும் 6 மணி அளவுல திருவாரூர் மாவட்டம் முழுவதும் மழை பிடிச்சது. இது வரைக்கும் மழை உள்ள இப்ப மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குது. இன்னும் வயல்கள் எல்லாம் தண்ணி தேங்கி நிக்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால போர்க்கால அடிப்படையில மழை விட்ட உடனே எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ பிடபிள்யூ வந்து அவங்கள்ட்ட இருக்கிற அந்த நிதியை உடனடியாக பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் ஜேசிபி வச்சு வடிகால நோண்டி விடாம நோண்டி விட்டு வடி வைக்கிறதுக்கான இது மாவட்டம் முழுவதும் அந்த பணியை மேற்கொள்ளணும். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கடல் நீர் துறைமுக வாய்க்கால் பகுதிகளில் சூழ்ந்துள்ளதால் கரையோர மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பட்டுக்கோட்டை கடற்பகுதிகளில் கடல் நீர் பெருக்கெடுத்து துறைமுக வாய்க்கால் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் கடல் நீர் புகுந்துவிடும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். மேலும் விடியாத திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்று வட்டார பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வரும் நிலையில் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். டிட்வா புயல் எச்சரிக்கையால் திருப்பூர் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. காலை முதல் மேகமூட்டத்துடன் குளிர்ந்த காற்று வீசி வந்த நிலையில் சுமார் 1 மணி நேரமாக சாரல் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.